காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெறும் என்ற போதிலும் தமிழகத்தில் படிப்படியாக மழை குறையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களையும் மழை நிலவரங்களையும் நேரலையில் விவரிக்கிறார் நமது செய்தியாளர் திவ்யா. திவ்யா, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எங்கு நிலை கொண்டுள்ளது? மும்தாஜ், தற்போது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது இன்று காலை 6:30 மணி அளவில் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநரான பாலச்சந்திரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது கூறிய அவர், அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தென்மேற்கு வங்கக்கடலில் தற்போது சென்னைக்கு கிழக்கே கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்ததாக வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ மாறக்கூடும். ஏனெனும் அது நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழக கடற்கரையிலிருந்து விலகி சென்றதால், அதாவது வடக்கு நோக்கி நகர்ந்து செல்வதால் வட தமிழகத்தில் மழை படிப்படியாக குறையும் அப்படின்னு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நேற்று அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமா நேற்று முதல் சென்னையில கனமழை பதிவாயிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். கடந்த 16ஆம் தேதி முதல் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மழை பதிவானது. ஆனால் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தற்போது தமிழக கடற்கரையை விட்டு வடக்கு நோக்கி விலகிச் செல்வதன் காரணமாக அந்த மழை என்பது படிப்படியாக குறையும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் வட தமிழகத்தில், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அந்த மழை படிப்படியாக குறையும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையில பல்வேறு இடங்கள்ல மழை பதிவாகி இருக்கு. வேளச்சேரி, தியாகராய நகர், இந்த மாதிரி. இதுல அதிகபட்சமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீனம்பாக்கத்துல தான் 11 சென்டிமீட்டர் மழையும், நுங்கம்பாக்கத்துல 8 சென்டிமீட்டரும், தரமணியில 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கு. இவை மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகி இருக்கு. மும்தாஜ். திவ்யா, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அதுக்கு முன்னதாக நம்ம செய்த தீபாவிடம் பேசலாம். தீபா சென்னையில் இருக்கிற வெள்ள பாதிப்பு மற்றும் அங்க இருக்கிற நிலைமை பற்றி விவரிக்கிறார். தீபா, நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? தற்போது அங்க மழை நிலவரம் என்ன? அங்க என்ன மாதிரி பாதிப்புகள் எல்லாம் இருக்கு? நான் இப்ப தற்போது இருக்கும் இடம்னு பாத்தீங்க அப்படின்னா சென்னை ஈக்காட்டு தாங்கலில் உள்ள ஒலிம்பியாடு பகுதியில் இருக்கிற தாழ்வான பகுதி. இந்த தாழ்வான பகுதியில் அதிக அளவு மழை பெய்தாலும் அதிக அளவு தண்ணீர் தேங்கி இருக்கிற பகுதியா இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கிற தண்ணீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் அது ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீங்க அந்த காட்சிகளை பார்க்கலாமா? நேரடியாக மாநகராட்சி ஊழியர்கள் இன்று காலை முதல்ல தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த மழை மோட்டார் பம்புகள் மற்றும் அங்க மழை நீரால அடித்து வரப்பட்ட குப்பைகளை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால போக்குவரத்து நெரிசல் சற்று குறைவாக காணப்படுகிறது. போக்குவரத்து நெரிசல் பொறுத்தவரை இன்று காலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேர்தலுக்கு விடுமுறைக்கு வெளியே தொடர்ந்து திவ்யா, தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திசை மாறி இருப்பதன் பின்னணி என்ன? ரத்திகா, இந்த நேரத்தில் நம்ம முன்பிருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை எப்போது இங்கே உருவானது அப்படின்ற அந்த பின்னணியை உற்று நோக்கணும்னா கடந்த 14ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது உருவாகுது. பொதுவாக இந்த மாதிரியான மே மாதம், அதாவது அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்த காலங்களில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகுவது குறைவு. இதற்கு முன்பு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புயல் என்பது உருவானது. அதுக்கான ஒரு ஆரம்பமா ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவானது. அது மேலும் வலுவடைந்து 16ஆம் தேதி அது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியா அடுத்த நிலையை அடையுது. அப்போதுதான், அதாவது சரியா நம்மளுடைய தேர்தல் அன்னைக்கு மழை பெய்ய தொடங்குது. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அந்த இலங்கையை ஒட்டியுள்ள அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மேலும் வலுவடைந்து சென்னைக்கு அருகில், அதாவது 240 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. இது தற்போது வடக்கு நோக்கி, அதாவது கரையை விட்டு கடலை நோக்கி சென்று வடக்கு நோக்கி சென்று 90 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது மையம் கொண்டிருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறினாலும் தமிழகத்திற்கு, ஆந்திராவிற்கும் எந்த பாதிப்பும் இருக்காது என வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது குறித்த அறிவிப்பை இன்று காலை சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் வெளியிட்டார். பொதுவாக இந்த அக்னி நட்சத்திர காலகட்டங்கள்ல 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இப்படி இத்தகைய ஒரு சூழல் உருவாகுது அப்படின்னு சொல்லப்படுது. எனினும் இப்படி ஒரு சூழல் உருவாவதை நம்ம அடுத்தது வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை காலத்திற்கான தொடக்கமா எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு வானிலையை உற்று நோக்கும் சில தனியார் ஆர்வலர்கள் தரப்புல சொல்லப்படுது. ரத்திகா, திவ்யநாதன், நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து தீபா, இப்ப நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல மழைநீர் தேங்கி இருக்குன்னு சொல்றீங்க. அங்க என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது?
லதிகா, இப்ப நான் இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்காட்டு தங்கல் இந்த பகுதியில் அதிக அளவு தாழ்வான பகுதின்னு என்ன சொல்லலாம். மழைநீர் வந்து அதிக அளவு தேங்கி இருந்தது இன்று காலை. அதை வந்து வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர். நீங்க அந்த காட்சியில நேரடியாகவே பார்க்கலாம். இங்க பெரிய அளவிலான மோட்டார் பைப் மூலம் அந்த மழைநீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் குப்பைகள், அதாவது மழைக்காக வெளியிலிருந்து அடித்து வரப்பட்ட குப்பைகள் வந்து இங்க மாநகராட்சி ஊழியர்கள் வந்து அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த அதாவது பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இடையூறும் ஏற்படாத வகையில் மாநகராட்சி ஊழியர்கள் இன்று காலை முதலே இந்த மாதிரியான பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். லதிகா.